கோயிலுக்குள்ள ஏன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா கோயிலோட புனிதத்தன்மை போய்டும் இல்லை, அதில் இருக்க கல்வெட்டை எவனாவது படிச்சுட்டு இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கேன் அந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடம் கோயிலுக்கு சொந்தம்னு எழுதி வச்சிருக்க கல்வெட்டில், அந்த இடம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு எவனா வந்து கேள்வி கேட்டானா என்ன பண்ணுறதுன்றது தான் இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது. புனிதம்னு சொல்கிறது என்னென்னா இவங்க பண்ணுற திருட்டுத்தனம் வெளியே தெரியாமல் இருக்கணுன்றது. தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேன்னு கூட இங்கே இருக்குதுங்க, கோயிலுக்குள்ளே சாமி இல்லை அப்படின்றது 2 பேருக்கு நல்லா தெரியும். ஒன்று என்னை போன்ற நாத்திகர்களுக்கு நல்லா தெரியும், இன்னொன்று யாருக்கு தெரியும் தெரியுமா, அந்த கோயிலில் பூஜை பண்ணுற பூசாரிக்கு நல்லா தெரியும். அது வெறும் கல் தான், அது சாமிலாம் இல்லைன்னா அவனுக்கு தெரியும். ஒரு பார்ப்பனரை எப்படி நீங்கள் அறநிலையத்துறையில் போடுவீங்க? ஏன்னா அந்த அறநிலையத்துறையே வந்து பார்ப்பனர்கள் திருடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அந்த துறையோட அமைச்சரையே நீங்கள் திரும்பவும் ஒரு பார்ப்பனராக போட்டிங்கன்னா அவர் அவங்களுக்கு சாதகமாக தானே செய்வார். கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம்ன்றதுக்கு பார்ப்பனர்களுக்கு சம்மந்தம் கிடையாது, கோயில் மக்களோடது. நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு துறை மட்டும் தொடர்ச்சியாக விவாத பொருள் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் இந்து அறநிலைத்துறை, அது சேகர் பாபுவாக இருந்தாலும் இப்போ தாவேக அரசில் வந்து ரமேஷாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது விமர்சனம் உருவாக்கப்பட்டே இருக்குது. இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்ட வரலாற்று சொல்லுங்கள் சார். இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயில்கள் எப்படி பராமரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயில்கள்லாம் வந்து முதலில் எப்போது கட்டப்பட ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர்கள் காலத்தில் தான் பெரிய கோயில்கள்னு ஒரு இன்ஸ்டியூஷனாக மதங்கள் உருமாற தொடங்குது. அதுக்கு முன்னாடி வர கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு மதத்தை வந்து இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணலை. அதாவது எல்லாரும் பொதுவாக ஒரே இடத்துல போய் சாமி கும்பிடணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் உருவாகலை. அப்போ கோயில்கள் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கோயில்கள் நேரடியாக மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது. மன்னர்களே அந்த கோயிலை பராமரிக்கிறாங்க. வேறு யாரும் வந்து நன்கொடைகள் கொடுத்தாலும் அந்த நன்கொடைகள் பதிவு செய்யப்படுது. அது பிறகு அந்த கோயில் வந்து தொடர்ச்சியாக நடக்குதுன்னு வச்சிங்களேன். சோழர்கள் காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த கோயிலெலாம் வந்து பார்ப்பனர்கள் தான் பூஜை செஞ்சாங்கன்றதுக்கெலாம் எந்த ஆதாரமும் கிடையாது. பார்ப்பனர்களும் பூஜை செஞ்சுருக்காங்க. அது வந்து நம்ம குலோத்துங்க சோழனோட கல்வெட்டுகளில் அதெல்லாம் பார்க்க முடியும். அதாவது எப்படி பார்க்கப்படுதுன்னா நெகட்டிவில் தான் பார்க்கப்படுது. அந்த கோயிலில் தங்கத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் தண்டனை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கல்வெட்டுகள்லாம் இருக்குது முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில். அப்போது ஒரு காலத்தில் மன்னர்கள் தான் அந்த கோயில்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா இப்போ யார் பார்த்துக்கணும்? இப்போ இருக்க அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். கரெக்டாக? அந்த காலத்தில் மன்னர்கள் பார்த்தாங்கன்னா மன்னர்கள் தான் அரசாங்கமாக இருந்தாங்க, அதனால் மன்னர்கள் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ மக்களாட்சி நடக்கும்போது மக்கள் தான் அதோட அரசு, அப்போ அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். அப்போ கோயில் என்பது யாரோட தனிப்பட்ட சொத்தும் கிடையாது. இந்த புரிதலோட முதல்ல பார்க்கணும். இதில் வந்து நிறைய பேர் லூஸ்தனமாக என்ன கேட்பாங்கன்னா, முன்னால் முடிஞ்சால் சர்ச்சை எடுத்து நடத்தி காட்டு, மசூதி எடுத்து நடத்தி காட்டு அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் தனியாக போர்டு இருக்குது. வக்ஃப் போர்டுன்னு எதுக்கு இருக்குது? இந்த மசூதி சார்ந்த சொத்துக்கள் இது எல்லாத்தையும் பராமரிப்பதற்கு இருப்பது தான் இந்த வக்ஃப் போர்டு. அதுவும் அரசாங்கம் வச்சுருக்கிறது தான். என்னவோ அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்களெல்லாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இஸ்லாமிய சொத்துக்களை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகளை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தான் சர்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா டயோசிஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க தே ஆர் ஆன்சரபிள் டு டயோசிஸ். அந்த டயோசிஸும் ரெஜிஸ்டர்டு அமைப்புகள் தான், அதையும் அரசாங்கம் தான் கண்காணிக்குது. அப்போ இந்து கோயில்களை மட்டும் ஏன் இவங்க வந்து அரசாங்கம் கண்காணிக்கக்கூடாது அப்படின்றாங்கன்னா, கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா இந்து கோயில்களுக்கு சொத்துக்கள் அதிகம். சரியா? அந்த சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்கு தான் இவனுங்களுக்கு பிளானு. அதை ஆட்டையை போடுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இந்த இந்து அறநிலையத்துறை. சுதந்திரத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு ஏற்கனவே கட்டுப்படுத்த ஒரு மெத்தட் இருக்குது. இஸ்லாமிய சொத்துக்களை அந்த மசூதிகளை கட்டுப்படுத்த இன்னொரு அமைப்பு அப்போவே இருக்குது. இந்து கோயில்களுக்கு மட்டும் இல்லைன்றப்போ தான் நீதி கட்சி காலத்தில் தான் முதலில் இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும்போது அந்த இந்து அறநிலையத்துறையில் முதல்ல தலைவராக போட்டது யாரை போட்டாங்கன்னா, யாரோ ஒரு நாத்திகரையோ பெரியாரிஸ்ட் எல்லாம் போடலை, ஒரு ஐயரை தான் போட்டாங்க. ஒரு பார்ப்பனர் தான் அதுக்கு தலைவராக போட்டு தான் அந்த சட்டத்திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. பிற்காலத்தில் காமராஜர் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினார். அப்புறம் பின்னாடி கலைஞர் வந்தப்போ இன்னும் அதை மேம்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது இருக்குமே பேருனா அந்த அறங்காவலர் குழுன்னு ஒன்று ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த அறங்காவலர் குழுவில் கண்டிப்பாக ஒரு தலித் ஒருத்தரையும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம்
சட்ட திருத்தங்களை கலைஞர்லாம் பின்னாடி கொண்டாடுறாரு. இதன் முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த கோயிலில் இருந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், அந்த கோயில் சொத்துலேருந்து வர்ற வருமானம் கோயிலுக்கு வந்து சேருதான்றதை உறுதிப்படுத்தணும். முக்கியமான விஷயமே அதுதான். அதை வேறு யாரும் ஆட்டையை போட்டு போயிடக்கூடாது. இது மாதிரி ஆட்டையை போட முடியுமான்னா போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல, அங்கே வருஷம் கணக்கு உண்டியெல்லாம் எண்ணி பார்த்துட்டு கணக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்னா எல்லாம் கோயிலுக்கு இவ்வளோ செலவாச்சு அது இதெல்லாம் போக 32,000 ரூபா இருக்குது அப்படின்னு கணக்கு கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் நடுவில் ஒரு முறை கலைஞர் ஆட்சி வரும்போது தான் அந்த கோயிலை கையில் எடுத்தாங்க. கோயிலை கையில் எடுத்த உடனே அவங்க போய் முதல்ல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதே என்ன கேஸ் போட்டாங்கன்னா, நாங்கள் இந்துக்களே இல்லைன்ட்டாங்க. எப்படி? நாங்கள் இந்துக்களே இல்லை, நாங்கள் வந்து தனி செட்டு, எங்களை இந்துக்களில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடி தான் அந்த கோயிலை திரும்ப அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா? இந்த ஒரு வருஷமாக அரசாங்கம் இந்து அறநிலையத்துறையில் அந்த கோயில் இருந்தது இல்லை, அந்த வருஷம் மட்டும் கோயிலோட வருமானம் எவ்வளோ தெரியுங்களா? 2 கோடி ரூபா. 2 கோடி எங்கே இருக்குது? 32,000 ரூபாய் எங்கே இருக்குது? அப்போ இப்படியாக கோயில் சொத்துக்களை பூரா அந்த கோயிலை சேர்ந்த அறங்காவலர் குழுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு, அந்த அறங்காவலர் குழுவில் யார் இருப்பாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க பெரிய ஜாதிக்காரன் இருப்பான். ப்ளஸ் யார் இருப்பாங்கன்னா, அந்த கோயில் பூஜை பண்ணுற ஐயருங்க இவங்க தான் இருப்பாங்க. இருந்துக்கிட்டு இவங்களே மொத்தமாக ஆட்டையை போட்டுறது. அந்த கோயிலில் நிலங்களை குத்தகை விட்டுருப்பாங்க. அந்த குத்தகைக்கு யாருக்கு போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறங்காவலர் குழுவில் யாராவது ஒருத்தர் இருப்பான், அவன் மச்சானுக்கு கொடுத்துருப்பாங்க. அது சாதாரணமாக மார்க்கெட் ரேட்டில் குத்தகை கொடுக்குறதா இருந்தால் ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கிங்க, இவங்க 5,000 ரூபாய்க்கு குத்தகை கொடுத்துருப்பாங்க. பேருக்கு ஒரு கணக்கு எழுதி வச்சுட்டு இது எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு தான் அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்குறாங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அறநிலையத்துறையில் அதிகாரியாக வராங்கல்ல, அந்த அதிகாரிகள் வந்து அரசு அதிகாரிகள். சரியா? அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்கன்னா அரசாங்கம் கொடுக்குது. அந்த கோயிலில் வேலை பார்க்குற அறநிலையத்துறை அதிகாரிக்கு அந்த கோயில் வருமானத்துலேருந்து சம்பளம் கொடுக்கல. புரியுதா? அறநிலையத்துறை ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸை போடுறாங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு அதிகாரி இருப்பார், அவருக்கு கீழே 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க, ஒரு பியூன் இருப்பார், எல்லோரும் இருப்பாங்கல்ல. இந்த 5-6 பேருக்கும் சேர்த்து சம்பளம் யார் கொடுக்குறாங்க? அரசாங்கம் கொடுக்குது, கோயில் கொடுக்கல. அரசாங்கம் கொடுக்குதுன்னா அது யாரோட பணம்? மக்களோட வரி பணம் தான். எந்த மக்களோட பணம்? அதில் கிறிஸ்தவர்களோட பணமும் இருக்குது, இஸ்லாமியர்களோட பணமும் இருக்குது, என்னை போல மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்களோட வரி பணமும் இருக்குது. அந்த எல்லா மக்களோட வரி பணத்தையும் எடுத்து இந்து கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சம்பளமாக கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக வந்து பாஜக வைக்கிற வாதமும் தாவேக்க வைக்கிற வாதம் ஒரே மாதிரி இருக்கு. என்னன்னா கோயிலுக்கு வர வந்து வருமானத்தை வந்து அந்த கோயிலுக்கு தான் பயன்படுத்தணும், மற்ற விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு தாவேக்காவும் பேசுறாங்க, பாஜகவும் பேசுறாங்க. கோயில் விஷயத்துக்கு என்ன பயன்படுத்தணும்? புனிதத்தன்மைக்கு பயன்படுத்துங்க, கோயில் கட்டுறதுக்கு பராமரித்து அப்படி பயன்படுத்துங்க. அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க, வேற எதுக்கு பயன்படுத்துறாங்க? கல்லூரிக்கு வந்து பயன்படுத்துறாங்க சொல்லி எடப்பாடி கூட கல்லூரியில இருந்து வர்ற ஃபீஸ் யாருக்கு? கோயிலுக்கு தானே. அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் யாரு? இந்துக்கள் தானே. கரெக்டா? அந்த கோயிலில் அந்த கல்லூரி என்ன இலவசமாக நடத்துகிறாங்களா? அங்கேயும் ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த ஃபீஸ் எங்கே போகுது? திரும்பவும் கோயிலுக்கு தான் போகுது. யாரும் சொல்கிறாங்க அது வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் வாடகை வருது, அந்த வாடகை யாருக்கு போகுது? அதுவும் கோயிலுக்கு தானே போகுது. சும்மா இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, கட்டி அந்த வருமானம் யாருக்கு வருது? கோயிலுக்கு தான் வருது. இவங்களுக்கு பிரச்சனையே என்னென்னா, பார்ப்பனர்கள் பூரா சேர்ந்து கொள்ளையடிக்க முடியலாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா திருடிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நல்லா திருடினாங்க, இப்போ திருட முடியல. இன்னைக்கு பல இடங்களில் பார்ப்பனர்கள் மாட்டுறாங்கல்ல, அந்த கோயில் தங்கத்தோட வெயிட்டேஜ் குறையுது. ஆமாம், அதுக்கு பேர் எடை குறைப்பாளர்கள்னு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த கோயிலில் உள்ள விஷயத்தை பூரா திருடுறதுக்கு இந்த அறநிலையத்துறை இடைஞ்சலாக இருக்குது. நகை காணாமல் போயிடுச்சுன்னாங்க. நகை யார் கண்ட்ரோலில் இருக்குது? அந்த கோயில் பூசாரி கையில் தானே இருக்குது. அவர் தான் கொண்டு போய் சாமிகிட்ட மாட்டுறாரு, அப்புறம் அவர் தான் கழட்டி அந்த பெட்டிகளை வச்சு போட்டுறாரு, வேறு யாரும் அதை தொடரதில்லை. அப்புறம் காணாமல் போச்சுன்னா யார் எங்கே காணாமல் போச்சு? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் கல்வெட்டெல்லாம் இருக்கும், அந்த கல்வெட்டெல்லாம் படிக்க விட மாட்டாங்க. நீ ஃபோட்டோ கிட்ட எடுத்திங்கன்னா சண்டைக்கு வருவாங்க, அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஓடி போங்க அப்படிம்பாங்க. அதாவது கோயிலுக்குள்ளே ஏன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, கோயிலோட புனிதத்தன்மை போய்டும்னு இல்லை, அதில் இருக்க கல்வெட்டை எவனாவது படிச்சுட்டு இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கேன் அந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடம் கோயிலுக்கு சொந்தம்னு எழுதி வச்சுருக்கேன் கல்வெட்டில்,
அந்த இடம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு எவனா வந்து கேள்வி கேட்டானா என்ன பண்ணுறதுன்றது தான் இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது. இவங்க புனிதம்னு சொல்கிறதே என்னென்னா இவங்க பண்ணுற திருட்டுத்தனம் வெளியே தெரியாமல் இருக்கணுன்றது தான். இன்னொன்று முதல்ல புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கங்க, கோயிலுக்குள்ளே சாமி இல்லை அப்படின்றது 2 பேருக்கு நல்லா தெரியும். ஒன்று என்னை போன்ற நாத்திகர்களுக்கு நல்லா தெரியும், இன்னொன்று யாருக்கு தெரியும் தெரியுமா, அந்த கோயிலில் பூஜை பண்ணுற பூசாரிக்கு நல்லா தெரியும். அது வெறும் கல் தான், அது சாமிலாம் இல்லைன்னா அவனுக்கு தெரியும். அவன் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான். காஞ்சிபுரத்தில் இந்த தேவநாதன் ஒருத்த மாட்டினாங்க செக்ஸ் ஸ்கேண்டலில். அவன் உண்மையிலே அங்கே உள்ளே இருக்கிற லிங்கம் வந்து சிவபெருமான்னு நம்பியிருந்தான்னா அவன் உள்ளே வச்சு அந்த வேலையை பண்ணுவானா? அவனுக்கு நல்லா தெரியும் அது சாமி கிடையாதுன்னு. புரியுதா? சாதாரண மக்கள் இருக்கிற வீட்லேயே, சாதாரண மக்களோட வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா சாமிக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் சுத்தமாக இருக்கணும், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் வச்சுருக்கிற சாமி படத்துக்கே அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அவன் கோயில்னே கட்டி உள்ள சிவலிங்கமே வச்சுருக்கு, அவன் பக்கத்தில் ஒரு பொம்பளை கூட்டு போய் உள்ளே வச்சு கசமசா பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நல்லா தெரியும் அது சாமி இல்லைன்னு. சரியா? எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி பூஜை பண்ணுற ஐயரே வந்து திருடுவாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. திருடுறது இல்லை, அவன் அதை தாண்டியும் பண்ணுவான். அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னு தான், அதுக்கு தான் அறநிலையத்துறை. அப்போ இந்த கோயிலில் டாப் அத்தாரிட்டின்னு யாரும் கிடையாது, எல்லாருமே பதில் சொல்லணும். உண்டியலில் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, உண்டியல் கலெக்ஷனே எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போல்லாம் 3 பேங்க் ஆஃபீஸரை கொண்டாந்து சாட்சிக்கு வச்சுருவாங்க. அந்த பேங்க் ஆஃபீஸர் முன்னாடி தான் கவுண்டிங் நடக்கும். அறநிலையத்துறை வரக்கு முன்னாடிலாம் உண்டியல் கவுண்ட் பண்ணுறது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, கோயில் எதிர்த்து மூடிடுவாங்க. இந்த அரங்காவலர் குழு மட்டும் உள்ளே இருக்கும், அவங்க மட்டும் உட்காந்து அவங்களே கவுண்ட் பண்ணுவாங்க. அது மேல் ஜாதிக்காரனும் அந்த கோயில் ஐயருங்களும் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களே கவுண்ட் பண்ணிட்டு ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுட்டு மிச்சம் இவ்வளோ தான் இருந்தது, இதை வச்சு இந்த கோயில் பணியை வேலை செஞ்சோம் சரியாக போச்சுன்னுவாங்க. அது சரியாக போச்சுன்னு இல்லை, யாருக்கும் அவனுக்கு கணக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு நல்ல நாள் வருது அது இதுன்னா உடனே கூட்டம் ஜாஸ்தியாக வரும். கூட்டம் ஜாஸ்தியாக வந்தால் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு கையில் சைடில் காசை வாங்கிட்டு உள்ளே கூட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த சிறப்பு தரிசனம்னு இவங்க க்யூ போடுறது. இலவச க்யூ ஒன்று, 100 ரூபா டிக்கெட் ஒன்று, 500 ரூபா டிக்கெட் ஒன்று, 1000 ரூபா டிக்கெட் ஒன்றுன்னு போட்டு அந்த வழியாக கொஞ்சம் முன்னாடி போகிறவங்க பணம் கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி. இல்லைனா இவன் என்ன பண்ணுவான், 5000 ரூபா கொடுன்னு சொல்லி சைடில் பின்னாடி கூட்டு போய் காட்டுவான். அப்போ இவங்க கோயிலை வச்சு எல்லா வகையிலையும் திருடிட்டு இருந்தாங்க. அப்படி திருடுறதை தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அறநிலையத்துறை வந்திருக்கு. அந்த அறநிலையத்துறை வந்திருக்குன்னு அந்த அறநிலையத்துறை வரும்போதும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் அறநிலையத்துறையை கலைக்கணும்பாங்க. ஏன் ஏடிஎம்கே பேரில் சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் சார்? என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே பேரில் சொன்னால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு தான் சேகர் பாபு வந்து நிறைய இடங்களை வந்து அரசு நிலம் சொல்லி மீண்டும் மீட்டு கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பக்கத்தில் வடபழனிலேயே ஒரு 4 ஏக்கர் நிலம் இருந்தது. ஒருத்தன் பல வருஷமாக பார்க்கிங்க்கு வாடகை கொடுத்துட்டு இருந்தான், அதையே அவர் தான் வந்து மீட்டார். பிரச்சனை என்னென்னா இவங்களை பொறுத்தவரை என்னென்னா, கோயிலை மக்கள்கிட்ட கொடுத்துரு, இந்துக்கள்கிட்ட கொடு, எந்த இந்துட்ட கொடுக்க சொல்ற? அதான் சார் கேள்வி, அதான் பாஜக வைக்கிற வாதம். ஏன்னா இது எந்த இந்துட்ட கொடுக்கணும்? இந்த உள்ள மணி அடிக்கிறாரு அந்த இந்துட்ட கொடுக்கணுமா, இல்லை சாமி கும்பிட வர்றாரு அந்த இந்துட்ட கொடுக்கணுமா, எந்த இந்துட்ட கொடுக்கணும்? அவரும் இந்து தான், இவரும் இந்து தான். அப்போ அறநிலையத்துறை அதிகாரி என்ன இந்து இல்லையா, அவர் என்ன முஸ்லீமா? அறநிலையத்துறையில் நீங்கள் வேலைக்கு சேரணும்னா எல்லாரும் வேலைக்கு சேர முடியாது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அதுக்கு எக்ஸாம் இருக்குது, குரூப் 7A பேர். அந்த குரூப் 7A எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா தான் அறநிலையத்துறை அதிகாரியாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி அது வேலைக்கு போக முடியும். சரியா? அந்த வேலைக்கு போகணும்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸிங் ஹிந்துவாக இருக்கணும். அது அப்படியே தான் சொல்லுங்கள், இந்து மதத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கணும், இந்து மதத்தில் பிறந்தவராக இருக்கக்கூடாது. இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து அதுக்கு தகுதி கிடையாது. நான் இந்துவாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், ஆனால் நான் இந்து மதத்தை கடைப்பிடிக்கலை. இந்து மதத்தை கடைபிடிக்கும் நபராக இருக்கணுன்றது அதில் கண்டிஷன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பாருங்கள், குரூப் 7ன்னு பேர். அந்த குரூப் 7 எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் இந்து மதத்தை கடைபிடிக்கக்கூடியவராக, அந்த நம்பிக்கைகளை மதிக்கக்கூடியவராக இருக்கணும். அப்போ தான் அதுவே ஒரு குவாலிஃபிகேஷன். ப்ளஸ் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாமில் மெரிட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் அறநிலையத்துறை அதிகாரியாக உள்ளே ஜாயின் பண்ணிடலாம். அப்போது அங்கே
எந்த இந்துட்ட கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வி. இவங்க பிரச்சனை என்னென்னா கணக்கு கேட்குறீங்க. யாரும் கணக்கு கேட்கலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை வந்து இது திமுக இருக்கும்போது மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திமுக வந்து பெரியாரோட கொள்கைகளை நேராக பேசுகிறாங்க. அப்போ சொன்னோம்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி இவங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்டாலின் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாரு, அப்போ அவர் கோயிலை மதிக்க மாட்டார். தீபாவளி வாட்ச் சொல்ல மாட்டாரு. எடப்பாடி பாருங்க, அவர் அம்மன் கோயிலுக்கு போனார், அந்த கோயிலில் போய் ஊதிச்சிட்டாரு. அவர் இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இந்து அறநிலையத்துறை தப்புன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக இருக்கும்போது சொன்னால் அது வந்து ஒரு நாத்திக கட்சி, அதனால தான் பாருங்கள் இந்து கோயிலை மட்டும் சுரண்டுறாங்கன்னு சொன்னால் மக்கள் கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த நேரத்தில் மட்டும் பேசுறது. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் பேச வேண்டியது தானே. வந்து 60 நாள் ஆகல, அதுக்குள்ளே 100 கோடி ரூபா சொத்தை ஆட்டையை போட்டாங்க. அதுக்கு கோர்ட் வரை கேஸ் ஆகி போச்சு. முக்கியமாக என்னென்னா, இந்த அறநிலையத்துறைன்றது கோயில் சொத்தை மற்றவங்க அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க திருடாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு துறை. அது வந்து ஒரு ஆடிட்டிங் பண்ணுற ஒரு அமைப்பு. அவங்க ஒரு ஆடிட்டர் மாதிரின்னு வச்சுங்க, அந்த கோயிலோட கணக்கு வழக்குகளை சரி பார்க்குறவங்க, வேறு எதுவும் அவங்க பண்ணுறது கிடையாது. இல்லை சார், பேசும்போது குறிப்பிட்டீங்க ஒரு ப்ராப்பரான இந்து மட்டும்தான் அங்கே வந்து அதிகாரி ஆக முடியும்னு. இப்போ ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது பயங்கர சர்ச்சை வந்து ஆச்சு. அவர் பார்ப்பனாக இருக்காரு, அவரை நியமிச்சிங்கன்னு சொல்லி கேள்வி வந்து, அந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த சர்ச்சை தப்பு தாங்க. ஒரு பார்ப்பனரை எப்படி நீங்கள் அறநிலையத்துறையில் போடுவீங்க? ஏன்னா அந்த அறநிலையத்துறையே வந்து பார்ப்பனர்கள் திருடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அந்த துறையோட அமைச்சரையே நீங்கள் திரும்பவும் ஒரு பார்ப்பனராக போட்டிங்கன்னா அவர் அவங்களுக்கு சாதகமாக தானே செய்வார். நாளைக்கு ஒரு ஐயர் வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஐயர் வந்து அதுக்கு சப்போர்ட் தானே பண்ணுவார். அவரை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவார். இல்லை அவர் ட்ரையே பண்ணலனாலும் அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாருன்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. கரெக்டா? ஸோ ஒரு பதவிக்கு ஒருத்தர் வரும்போது அந்த பதவிக்கு அவர் முழுமையான தகுதியுடையவர், அவர் நேர்மையாக நடந்துக்குவார் அப்படின்றது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் பண்ணாதான் அந்த பதவியில் ஒருத்தர் உட்கார்றது சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ அனைத்து கோயிலும் வந்து இந்து அறநிலையத்துறை கீழே இருந்தாலும் அனைத்து ஜாதியோட அர்ச்சர் ஆகும் அப்படிங்கிறத முழுமையாக அமல்படுத்த முடியாத சூழல் இருக்குது. சின்ன சின்ன கோயிலில் மட்டும்தான் ஆக முடியுது. ஏன் பெரிய கோயில் ஆக முடியல? அதுக்கான ஸ்டெப் அரசு எந்த எடுக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் எடுக்க சொல்லுங்கள். அவர் தானே மாற்றம்ன்றாரு. விஜய் பண்ண சொல்லுங்கள். சட்டம்லாம் வந்தாச்சு, அவர் நடைமுறைப்படுத்தட்டும். அவர் தான் என்ன வேணால் மாற்றுவார்ல, இதையும் மாற்ற சொல்லுங்கள். இந்த மாற்றத்தையும் அவரே கொண்டு வரட்டும். ஏன்னா கூடுதலாக வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கீழே கோயில் வந்ததுனால தான் அனைத்து ஜாதி சேர்ந்த மக்களும் வந்து கோயிலுக்குள்ள வந்து ஃப்ரீயாக போக முடியுது, வர முடியுது. இதையுமே வந்து பார்ப்பனால பொறுத்துக்க முடியலன்னு சொல்லி ஒரு வாதம் இருக்குது. அது எந்த அளவு பார்க்குறீங்க? பொறுத்துக்க முடியலன்னு இல்லை, இப்போவும் அவங்க எங்கே உங்களை உள்ளெல்லாம் விட மாட்டாங்களே. அந்த ஒரு ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் நிற்க முடியாது, அதை தாண்டி உள்ளே போக முடியாது. இப்போ என்ன நீங்கள் எல்லாருமே கோயிலுக்குள்ளே போயிட்டோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? கோயிலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடம் வர தான் நீங்கள் போக முடியும், அதை தாண்டி நீங்கள் உள்ளே போக முடியாது. அது அவர்களது சொந்த கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. முதல்ல கோயிலில் ஒவ்வொரு கோயிலும் ஒரு டாய்லெட் கட்ட சொல்லுங்க. எந்த கோயிலையாவது டாய்லெட் இருக்கா? ஒரு கோயிலில் கூட ஒரு இயற்கை உபாதைக்கு ஒரு டாய்லெட் இருக்கா சொல்லுங்கள்? சர்ச்சிலெல்லாம் டாய்லெட் இருக்குது, மசூதியிலலாம் டாய்லெட் இருக்குது. ஒரு இந்து கோயிலில் ஒரு டாய்லெட் இருக்கா? நான் ரொம்ப நாளாக எனக்கு அந்த சந்தேகம் உண்டு. 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரு பூசாரி உள்ளே நிற்கிறாரு, அவர் பாத்ரூம்லாம் போக மாட்டாரா? பாத்ரூம் போனால் கோயிலை விட்டு வெளியே போனால் தான் டாய்லெட்டுக்கே போக முடியும். உச்சா வந்தால் என்ன பண்ணுவார்? உச்சாவே வராது அவருக்கு. முதல்ல கோயிலை வந்து பொதுமக்கள் வந்து புழங்கக்கூடிய ஒரு நல்ல இடமா மாற்றுங்க. அதை இப்போவும் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா மூச்சு திணறி தான் சாகுறாங்க எல்லாரும், கூட்ட நேரத்துலலாம். முதல்ல அடிப்படை வசதிகளை உருவாக்குங்க மக்களுக்கு. கோயில் ஒரு காலத்தில் வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு காமன் பிளேஸாக இருந்தது. இப்போ இருக்கிற மால்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அந்த காலத்தில் வேறு ஒன்றும் பொழுதுபோக்கு வழி கிடையாதுன்றதுனால கோயில் ஒன்று தான் இருந்தது, எல்லாம் அங்கே போனாங்க. இப்போ சாமி முறைக்கு மட்டும் தான் போகிறாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கழிப்பறை வசதிகளாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கோயிலெல்லாம் வந்தாங்கன்னா அங்கே தங்குறதுக்கு விடுதிகள் கட்டி வைங்க, ஹோட்டல் மாதிரி. கோயிலில் எவ்வளவோ எம்டி இடம் இருக்குது, வெளியூர்லேருந்து வராங்க, எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் சுற்றுறாங்க. அவர்களுக்கு தங்கும் வசதி அட்லீஸ்ட் திருப்பதியே அது அந்த விஷயத்தில் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த மரம் ஃபுல்லாக நிறைய எங்கே 10 அடி 20 அடி போனீங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்கும். அது ஃபுல்லாகவே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் தனியாக 2 ஆள் போட்டிருக்காங்க, ஃபுல் டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. திருப்பதி கோயிலில் வைக்க முடியும்னா திருவண்ணாமலை கோயிலில் ஏன் வைக்கக்கூடாது? பழனி கோயிலில் ஏன் வைக்கக்கூடாது? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பழனி மலைக்கு ஒருத்தர் ஏறிட்டாரு மேலே, இங்கேருந்து ஏறி படியில் ஏறி போகிறேன்னு ஏறி போகிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகும். அப்புறம் உள்ள ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம், ஒரு 3-4 மணி நேரம் ஒரு மனுஷனால டாய்லெட் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? தரையில் இருக்க கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா, மலை மேலே இருக்க கோயிலில் என்ன பண்ணுவீங்க? அடிப்படை வசதிகளை இது வந்து நான் பேசுறது ஏதோ கொச்சையாக இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுப்பாங்க. டாய்லெட் வந்து ஒரு கொச்சையான விஷயம் கிடையாது, அது அடிப்படையாக தேவை சார். அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ அதை கூட செய்கிறது இல்லைன்னா நீங்கள் என்னத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க? கோயிலை இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு எந்த சந்தில் நிற்கிறார் அந்த இந்துன்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்குறாங்கன்னு. இது பூரா வந்து திமுக வரும்போது மட்டும் பேசுறதுக்கு வேணால் அவங்களுக்கான சப்ஜெக்ட். இப்போ 60 நாள் ஆச்சு, யாராச்சும் அதை பற்றி பேசுனாங்களா? யாராச்சும் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகிறத பற்றி பேசுகிறாங்களா? இல்லை அறநிலையத்துறையை கொண்டு இந்துக்கள்கிட்ட கொடுன்னு பேசுகிறாங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா திமுகவை தவிர வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதை சொன்னால் எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ பாஜக ஆளக்கூடிய எந்தெந்த மாநிலங்களில் இதே இந்து அறநிலையத்துறை இருக்குது சார்? அங்கே எப்படி தெரியல மேம். ஏன்னா தமிழ்நாட்டு மீது கூட விமர்சனம் அதிகமாக தான் பாஜக சில மாநிலங்கள் இதுமாரி இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, வட மாநிலங்களில் கோயிலெலாம் ரொம்ப கம்மிமா. இந்த மாதிரி நம்மளோட எஸ்டாப்ளிஷ்டு கோயில் மாதிரிலாம் வட இந்தியாவில் கிடையாது. வட மாநிலம் அதிகப்படி இந்துத்துவ ஐடியாலஜி தான் இருக்குது. இந்துத்துவ ஐடியாலஜி இருக்குது, கோயில் கிடையாது அங்கே. நமக்கு இப்போ சொல்கிற மாதிரி இங்கே திருப்பதி கோயில், காஞ்சிபுரத்தில் கோயில் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் வட இந்தியாவில் பெருசாக கோயிலே கிடையாது. ஆந்திராவை தாண்டிட்டிங்கனாலே நிறைய எதுவும் கோயிலே கிடையாது. ஆந்திரா வர தான் கோயிலே இருக்கும், அதுக்கு மேலாம் அதுக்கு வடக்க போனீங்கன்னா பெருசாக கோயிலெலாம் இருக்காது. கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டின மாதிரி உள்ள கோயில்கள் தான் இருக்கும். நம்ம இங்கே இருக்கிற மாதிரி ஒரு 200 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் அந்த மாதிரி கோயிலெலாம் வட இந்தியாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. வட இந்தியாவில் சின்னதாக சந்து முனையில் தெருமுனையில் தான் கோயில் இருக்கும். அங்கே இருக்கிற ஐயரை பார்த்தீங்கன்னா ஐயர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு கொடுத்தா எல்லாம் பைஜாமாலாம் போட்டுட்டு நிற்பாங்க. காசி போன்ற இடங்கள், பத்ரிநாத், கேதார்நாத், காசியில் மட்டும் விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்குதுமா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற கோயிலோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. அதனால் சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கோயில்கள் வந்து வட இந்தியாவில் ரொம்ப கம்மின்றது தான் பிரச்சனை. ஓகே, அதனால தான் அங்கே வந்து பெருசாக எதுவும் தேவைப்படலை. இங்கே வந்து உங்களுக்கு தென்னிந்தியாவில் கோயில்கள் மட்டும் இல்லை, அந்த கோயிலுக்கு சொத்து நிறைய இருக்குது, அதுதான் பிரச்சனை. வெறும் கோயிலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தெருமுனையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் அந்த தெருவே சொந்தம்னா அப்போ தானே சொத்துன்னு பிரச்சனை வருது, பண பிரச்சனை வருது, திருடுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு அறநிலையத்துறை தேவைப்படுது. அந்த அறநிலையத்துறை இவங்களுக்கு திருடுறவனுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். எப்படி திருடெல்லாம் சேர்ந்து எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கேன்னு கேட்பானோ அதே மாதிரி தான் இவங்களும் கேட்குறாங்க. இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ கோயில் நிலங்கள் அதிகப்படியாக வந்து பார்ப்பனருக்கு வந்து பட்டா கொடுக்கப்பட்டது, அதுக்கான கல்வெட்டுலாம் கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. எந்த இடங்கள் கல்வெட்டுலாம் இருக்குது, எவ்வளோ நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? அப்படிலாம் எதுவும் கல்வெட்டுலாம் கிடையாதுமா, இவங்களாம் சும்மா சொல்லிக்கிறது. அவங்க கொடுக்குற கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தங்கள்னு சொல்லுவாங்க. அது பூராமே என்னென்னா, இந்த பணத்தை வந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிங்க, இந்த பணத்தை வந்து இந்த சாமிக்கு பூஜை பண்ண பயன்படுத்துங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நிலத்தை கொண்டு பார்ப்பனர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பார்ப்பனருக்கு நிலம் கொடுத்த கதையெல்லாம் வேறு கதை. அது பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம்னு அது தனியாக வேறு. கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம்ன்றதுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, அவர் தானே பூஜை பண்ணுறாரு, அப்போ அந்த கோயிலோட நிலத்துலேருந்து வர பலன் அவருக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. கோயில் அவரது இல்லை, கோயில் மக்களோடது. அப்போ அந்த கோயில் நிலத்தை சொத்துக்கள்லேருந்து வருமானம் வந்தால் அந்த வருமானத்தை பயன்படுத்தி அந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். அதை தான் ஜெயலலிதா செஞ்சாங்க. கோயில்களில் அன்னதானம் அப்படின்னு மதிய நேரம் சாப்பாடு ஃப்ரீயாக போட்டாங்க. அப்போ அந்த கோயிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு அந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு செய்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக அந்த கோயிலில் அவர் பூஜை பண்ணுறாருன்றதுக்காக அவர்கிட்டயே வந்து நீங்களே வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுக்க முடியுமா? இல்லை இப்படி இதை வேணால் இப்படி புரிஞ்சுக்கிங்க, ஐயர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்றதுக்காக ஐயரே டைவர்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. அது மாதிரி தான் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.